சட்டம் ஒழுங்குன்னு ஒண்ணு தமிழகத்துல இருந்துச்சுன்னா நம்ம அதை பத்தி பேசுவதற்கு ஏதுவாக இருக்கும். தமிழகத்தினுடைய சட்டம் ஒழுங்கு மிகப்பெரிய ஒரு கேலிக்கூத்தான ஒரு விஷயத்தை நோக்கி தான் போய் கொண்டிருக்கிறது. அத்தனை அமைச்சர்களும் பேட்டி கொடுக்கறதெல்லாம் பார்க்கும் போதெல்லாம் நமக்கெல்லாம் ஐயோ இதெல்லாம் ஒரு விஷயம்னு எடுக்கிறாங்க. ஒன்றும் வேண்டாம், இந்த திருமாவளவன் போராட்டம் பண்றாரு அப்படின்னா அவர் டிமாண்ட் இருக்கு. திரு ஏவா வேலு அவர்கள் நான் நேரடியாக எடப்பாடியை விவாதிக்க தயார், 2 பேரும் நாங்க விவாதிக்க தயார் அப்படின்னு சொல்லி இதுல விவாதிக்கிறதுக்கு எல்லாம் ஒண்ணுமே இல்லை. அதாவது விடுதலை சிறுத்தைகள்லாம் என்னைக்குமே ஒரு ட்ரஸ்டட் பார்ட்னர் அப்படின்னு சொல்லி எல்லாம் நீங்க சொல்லவே முடியாது. ஏன்னா ஒரு கமிஷன்ல இருந்து அறிக்கை வர அளவுக்கு விட்ட அந்த ஒரு நபர் உதயநிதி ஸ்டாலினுடைய இளவரசனுடைய நெருங்கிய நண்பர் அப்படிங்கறதுனால இது ஒன்றும் கொலை குற்றம் இல்ல. அன்பு தமிழக பல்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நம்முடன் இன்று இணைந்திருப்பவர் பாஜகவிலிருந்து சபரி செல்வன். சபரி வணக்கம். சபரி, உங்களிடம் கேட்பதற்கு நிறைய இருக்கு, உங்களை வரவேற்பதில் பெருமிதம் அடைகிறோம். வணக்கம் சிவாஜி. வணக்கம் தமிழக பல்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். சபரி, தமிழகத்தின் சட்டம் ஒழுங்கு எதை நோக்கி போய்கொண்டிருக்கு? ஏன்னா 2 நாளா ஒரே பரபரப்பா இருக்கு தமிழகமே. ஒரு இடத்துல மக்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு மக்கள் போலீஸ் கிட்ட போவாங்க, இல்ல எங்கேயாவது போவாங்க. ஆனா இங்கதான் மக்களை பாதுகாக்கிற டாக்டருக்கு கூட பாதுகாப்பு இல்லாம கத்தி குத்து நடக்குது. இதுல எங்க பிரச்சனை, என்ன பிரச்சனை? அதை அந்த கத்தி குத்து நடந்தோடனே அவங்க வெளியிட்ட அறிக்கை என்ன, அது தெரிந்த பிறகு அந்த தவறா வெளியிட்டுட்டோம்னு சொன்ன அறிக்கை என்ன? இதை எப்படி நீங்க பாக்குறீங்க இந்த முழு சம்பவத்தையும்? ஃபர்ஸ்ட் சட்டம் ஒழுங்குன்னு ஒண்ணு தமிழகத்துல இருந்துச்சுன்னா நம்ம அதை பத்தி பேசுவதற்கு ஏதுவாக இருக்கும். தமிழகத்தினுடைய சட்டம் ஒழுங்கு மிகப்பெரிய ஒரு கேலிக்கூத்தான ஒரு விஷயத்தை நோக்கி தான் போய் கொண்டிருக்கிறது சிவாஜி. ஏன்னா மருத்துவர்களை பொறுத்தவரை இங்க இவர்கள் கொடுக்கக்கூடிய சட்டம் எப்படி அப்படின்னா, ஆன்லைன்ல யாராவது ஒருத்தவங்க அவர்களுக்கு எதிராக குரல் கொடுத்தால் அவர்களை வலை வீசி தனிப்படை அமைத்து அவர்களை தேடுவதை வாடிக்கையாக வைத்திருக்கிற காவல்துறை சாதாரணமாக நடக்கக்கூடிய பிரச்சனை, அவர்கள் நினைத்தால் ஈஸியாக அந்த பிரச்சனையை சாதாரணமா ஆரம்பத்திலேயே அதை கிள்ளி எறிய முடியும் அப்படிங்கிற பிரச்சனையை வளர விட்டு அதன் மூலியமாக நடக்கக்கூடிய விஷயங்கள் தான் இந்த மாதிரி மருத்துவர்கள் மீது விழக்கூடிய கத்தி குத்தலாம். ஏன்னா ஏற்கனவே வெஸ்ட் பெங்கால்ல ஒரு பெண் மீது மிகப்பெரிய ஒரு புரூட்டலான ஒரு செக்ஷுவல் அசால்ட் நடந்து மிகப்பெரிய டாக்டர்ஸினுடைய ஒரு ப்ரொட்டஸ்ட் நடந்து இந்தியால அது இன்னும் அந்த சட்டங்கள் கூட இன்னும் ஓயல. ஆனா அதுக்குள்ள தமிழகத்துல அப்பவே டாக்டர்ஸ் எல்லாம் ஸ்ட்ரைக் பண்ணியிருந்தாங்க. அந்த சத்தம் ஓயாத போதே தமிழகத்துல ஒரு மருத்துவருக்கு இந்த மாதிரி கத்தி குத்து நடக்குது, அதுவும் அரசாங்க மருத்துவர். இதுல அவர்களுக்கு என்ன அப்படின்னா இதனுடைய சொல்யூஷன் என்ன, இதனுடைய தீர்வு என்ன அப்படிங்கறதெல்லாம் கண்டுபிடிப்பது தமிழக அரசனுடைய வேலையாக மா சுப்பிரமணியம் அந்த அமைச்சர் பார்க்கல. அவர் பேட்டி கொடுக்கும் போது எங்களுக்கு ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னா, அவர் சொல்லியிருந்த வார்த்தை வடநாட்டை சேர்ந்த ஒரு நபர் அப்படிங்கிற மாதிரி ஃபர்ஸ்ட் மென்ஷன் பண்ணியிருந்தார் மா சுப்பிரமணியம் அவர்கள். இவங்களுக்கு என்னன்னா ஃபர்ஸ்ட் யாரையாவது பிளேம் பண்ணணும். யாரை பிளேம் பண்ணலாம் அப்படின்னா, தமிழ்நாட்டுக்காரன் தமிழ் அப்படிங்கிற ஒரு உணர்வோடு இருக்கிறவன் நீ பிளேம் பண்ண முடியாது. உடனே வடநாட்டுக்கார மேல பிரச்சனை தூக்கி போட்டா மக்கள் எப்படி பேசுவாங்க அப்படின்னா, மேல இருக்க இங்க குத்திட்டாமா. அப்புறம் விசாரிக்கும் போதுதான் தெரியுது அவன் வடநாட்டை சேர்ந்தவன் கிடையாது, தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு நபர் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் தான் தெரியுது. அவர் ஏதோ ஒரு இதுல என்ன பண்ணியிருந்தாலும் அது தப்பு தான். ஆனா இருந்தாலும் இந்த விஷயங்களை தமிழக அரசு சீரியஸா எடுத்துக்கணும். ஏன்னா டாக்டர்ஸுக்கு மட்டும் இங்க பிரச்சனை கிடையாது, எல்லா இடத்துலயுமே அரசாங்க ஊழியர்கள் மிகப்பெரிய ஒரு பிரச்சனையை சந்திக்கிறாங்க. போக்குவரத்து ஊழியர்கள் தினம் தினம் நிறைய பேர் அந்த சண்டை நடக்கிறத நம்ம நிறைய பார்க்க முடியுது. கல்லூரியில ஆசிரியர்கள், பள்ளியில இருக்கக்கூடிய ஆசிரியர்கள், இந்த ஆட்சியில யாராருக்கு மரியாதை இருக்கு, யாராருக்கு உயிருக்கு உத்தரவாதம் இருக்கு அப்படிங்கறது நம்ம ஏற்கனவே பார்த்திருப்போம். ஒரு விஏஓ எனக்கு துப்பாக்கி வேணும்னு போய் கம்ப்ளைண்ட் பண்ண விஏஓ இருக்காங்க. என் உயிருக்கு பாதுகாப்பு இல்ல, என்னை மணல்லாரி ஏத்தி கொள்றதுக்கு முயற்சி பண்றாங்கன்னு சொல்ற விஏஓவையும் நம்ம பார்த்திருக்கோம். சோ அது இப்ப அப்கிரேட் ஆகி தமிழக அரசுல என்ன ஆயிருக்கு அப்படின்னா, டாக்டர்ஸனுடைய உயிரை எடுக்கக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு தமிழகத்துல ரவுடிசம் பெருகி இருக்கு. அதே நேரத்துல தமிழகத்தினுடைய சட்டம் ஒழுங்கு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியான ஒரு இடத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. சர்வாதிகாரியாக மாறுவேன் அப்படின்னு சொல்லி என்னுடைய இரும்பு கரம் கொண்டு அடக்குவேன் அப்படின்னு சொல்லி சொன்ன முதலமைச்சர் இன்னும் வரைக்கும் அந்த இரும்பு கரத்தை தேடிக்கொண்டுதான் இருக்கிறார். இந்த இரும்பு கரம் எங்க இருக்குன்னு தெரிஞ்சாலும் நாங்களாவது எடுத்து கொடுப்போம். அந்த இரும்பு கரம் எங்க இருக்குன்னு அவரு தொலைச்சிட்டாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா அத்தனை அமைச்சர்களும் பேட்டி கொடுக்கறதெல்லாம் பார்க்கும் போதெல்லாம் நமக்கெல்லாம் ஐயோ இதெல்லாம் ஒரு விஷயம்னு எடுக்கிறாங்க. ஒன்றும் வேண்டாம், இந்த இர்ஃபான் அப்படின்னு சொல்லி ஒரு யூடியூபர், அவருக்கு அந்த மிகப்பெரிய அந்த டாக்டர்ஸின் மீது பழியை போட்டு விட்டு அவருக்கு ஒரு கமிஷன்ல இருந்து அறிக்கை வர அளவுக்கு விட்ட அந்த ஒரு நபர் உதயநிதி ஸ்டாலினுடைய இளவரசனுடைய நெருங்கிய நண்பர் அப்படிங்கறதுனால இது ஒன்றும் கொலை குற்றம் இல்ல
அதனால ஒன்றும் நாங்க தேடி பிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அதே வந்து இந்த நடிகை கஸ்தூரி விஷயத்துக்கு 2 தனிப்படை அமைச்சு தேடுறாங்க. நாங்க என்ன கேட்கிறோம்னா, 2 தனிப்படை அமைச்சு கஸ்தூரியை தேடுற அளவுக்கு அது அவ்வளவு பெரிய சம்பவமா? அதை தாண்டி தமிழகத்துல எவ்வளவு கொள்ளை, கொலை, கற்பழிப்புகள்லாம் நடந்துகிட்டு இருக்கு. அதெல்லாம் போய் தேடுவதற்கு இந்த தமிழக காவல்துறைக்கு துப்பு கிடையாது. ஆனால் அவர்கள் வந்து தேடக்கூடிய விஷயங்கள் என்னன்னா, ஆன்லைன்ல இந்த ஆட்சிக்கு எதிராக, இந்த பொம்மை ஆட்சிக்கு எதிராக பேசுபவர்களை வந்து தேடி தேடி கைது செய்வதை மட்டும்தான் காவல்துறையினோட முழு நேர பணியாக இருக்கிறது. சோ அவங்களுக்கு இதை பாக்குறதுக்கே நேரம் சரியா இருக்கும்போது, டாக்டருக்கு கத்தி கொடுத்து விழுந்தா என்ன, அவர் செயற்கை சுவாசத்துல சுவாசிச்சாருன்னா, அவர் வந்து அதிகப்படியான ரத்தப்போக்கு இருந்தா என்ன, வெளியே வந்து இந்த பருப்ப விஷயம் சீரியஸ் ஆகி போச்சு. இதே விஷயம் நான் சொல்றேன், இந்த இந்த விஷயத்தை நல்லா நோட் பண்ணிங்க. இதே மாதிரி ஒரு டாக்டருக்கு வந்து கத்தி குத்து வந்து போன ஆட்சியில நடந்திருந்ததுன்னா 2 மாசம் இந்த தமிழகத்தையே இந்த மொத்த மீடியாக்களும் ஸ்தம்பிக்க வச்சிருப்பாங்க. தமிழகத்துல டாக்டருக்கு பாதுகாப்பு இல்ல, அது இல்ல, இது இல்ல அப்படின்னு சொல்லிட்டு 2 நாள்ல பிரச்சனை முடிக்கிறாங்க. இப்படி அனைத்து ஊடகங்களையும் கையில் வைத்துக் கொண்டு சட்டம் ஒழுங்கு சரியாக இருப்பது போன்ற தமிழக அரசனுடைய பின்பம் இதற்கு வந்து மிகப்பெரிய ஒரு காரணம். ரொம்ப நாள் இதெல்லாம் நிலைக்காது சிவாஜி. ஏன்னா மக்களுக்கு வந்து உண்மைகள் வந்து ரொம்ப ரொம்ப நாள்லாம் நீங்க மறைச்சு வைக்க முடியாது. நீங்க நிறைய விஷயங்கள் பார்த்திருப்பீங்க. இந்த காவல் நிலையத்திலேயே வந்து 2 பேர் வந்து மரணிக்கப்பட்டது, விஏஓ வந்து கொடூரமாக கொலை செய்த சம்பவம், இதெல்லாம் வந்து தினம் தினம் நம்ம பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம். ஒரு கள்ளச்சாராயத்தை தடுப்பதற்கு வந்து துப்பற்ற ஒரு அரசு. ஏற்கனவே விக்கிரவாண்டி பக்கத்துல 20 பேர் செத்து போயிருந்தாங்க. உங்களால அதை அந்த நிமிஷம் நீங்க நினைச்சு கள்ளச்சாராயத்தை தடுத்திருந்தீங்கன்னா கள்ளக்குறிச்சியில 60 பேர் செத்து இருக்க மாட்டான். எங்க காத்துறாங்கன்னு அடுத்த 2வது நாள்ல போய் கரெக்டா தேடி கண்டுபிடிக்க தெரிஞ்ச காவல்துறைக்கு அதை முன்பாகவே தடுத்து அந்த கள்ளச்சாராயத்தை தடுப்பதற்கு வந்து அவர்களுக்கு வந்து எந்த விதமான இதுவுமே கிடையாது. இதை காவல்துறையை மட்டும் கூட நாங்கள் குறை சொல்ல விரும்பல. ஏன்னா அவர்களுக்கு தெரியும் மேல இருந்து வரக்கூடிய பிரஷர், எப்ப கள்ளச்சாராயம் காத்துறாங்களா விட்டுட்டு போங்கன்னு சொல்லி யார் சொல்றாங்க அப்படிங்கிறதை காவல்துறையால் வெளியே சொல்ல முடியாது. அவர்களுக்கு வந்து மற்ற நிறுவனங்கள் மாதிரி ஒரு யூனியன் மாதிரியோ எது மாதிரியோ கிடையாது. ஒபே யுவர் ஆர்டர்ஸ் அப்படிங்கிறதை தாண்டிதான் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். சோ இது வந்து டாக்டர்ஸுக்கு உண்டான பாதுகாப்பு அப்படின்னு சொல்லி தமிழகத்துல இப்ப போயிட்டு இருக்கு. என்னை கேட்டால் இது வந்து டாக்டர்களுக்கு மட்டும் பாதுகாப்பு வழங்குவது கிடையாது. அனைத்து அரசு அதிகாரிகளுக்கும் வந்து பாதுகாப்பு வழங்க வேண்டியது வந்து இந்த அரசினுடைய ஒரு கடமை. அதை வந்து காவல்துறை வந்து ஒரு விஷயமாக எடுத்து செய்யணும். இதை வந்து தமிழக அரசு செய்யணும். எனக்கு தெரிந்து இன்னும் ஒரு 1.5 வருட காலம் இந்த சித்திரவதைகளை நம்ம அனுபவித்துக் கொண்டுதான் இருக்கிறோம். ஏன்னா நம்ம என்னதான் கத்துனாலும் திமுகவுக்கு ஆட்சிக்கு நம்ம சொல்லுவது வந்து சிவிடன் காதில் ஊதக்கூடிய சங்கு மாதிரி போய்கிட்டு தானே இருக்குமே ஒழிய இவர்கள் வந்து அதுக்கு எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்க மாட்டார்கள். சோ சட்டம் ஒழுங்கு இல்லாத இடத்தை பற்றி நம்ம வந்து இதெல்லாம் பேசி வந்து ரொம்ப ஒரு நமக்குதான் பிரஷர் ஏறுமே ஒழிய வேற எதுவுமே சொல்யூஷன்லாம் கிடைக்காது சுபாஜி. சபரி, நம்ம நிறைய பேசியிருக்கோம் 2026 தேர்தல் களம் பரபரப்பா இல்ல அப்படின்னு சொல்லிட்டு. இத்தனை நாளா கொஞ்சம் டிஆக்டிவேட் மோட்ல இருந்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் திடீர்னு ஆக்டிவ் மோடுக்கு மாறிட்டாரா? கேள்வி எல்லாம் நிறைய கேட்கிறாரு. தான் எதிர்கட்சிங்கிறத மீண்டும் ஒரு முறை நிரூபணம் செய்யறாரு. முதல்வரை கேள்வி கேட்கிறேன், துணை முதலமைச்சர் பதில் சொல்றாரு. முதல்வர் நான் சொன்ன மாதிரி பொம்மை முதலமைச்சரா அப்படிங்கிற கொஸ்டினை புட்டப் பண்றாரு. சோ அவருடைய திரும்பியும் தன்னுடைய கால்களை வேகமாக உந்தி ஓடுவதற்கு தயாராக இருக்கிறதா அதிமுக? ஏற்கனவே காலெல்லாம் வெட்டி எடுத்துட்டாங்க சுபாஜி. அங்க கால் ஒண்ணும் கிடையாது. ஏற்கனவே சக்கர நாற்காலியில் போற மாதிரிதான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து போய் கொண்டிருக்கிறார். பல தேர்தல்கள்ல வந்து அவர் தோற்று விட்டார் வரிசையாக. நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல்கள், 3 இடைத்தேர்தல், ஒரு இடைத்தேர்தல்ல போட்டி கூட போட முடியல. சட்டமன்ற தேர்தல், நாடாளுமன்ற தேர்தல், மொத்தம் எப்படி கணக்கு போட்டு பாத்தீங்கன்னாலும் 10 தோல்விகளை பற்றும் வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து சந்தித்து விட்டார். சோ இப்போ அவருக்கு என்னன்னா, அவருக்கு இருக்கக்கூடிய அந்த ஒரு மிகப்பெரிய ஒரு பிரஷர், ஒரு கட்சியினுடைய பொதுச் செயலாளராக பொறுப்பேற்று மக்களோ அந்த கட்சியினுடைய தொண்டர்களோ அந்த கட்சியினுடைய நிர்வாகிகளோ ஒரு குறிப்பிட்ட நாட்கள் வரைக்கும் இருக்குன்னா வெற்றியை வந்து சரி இப்பதானே பொறுப்பேற்றிருக்காரு, அப்படிதான் வெற்றி கொஞ்சம் லேட்டா தான் கிடைக்கும்னு சொல்லி எதிர்பார்ப்பாங்க. வெற்றியே கிடைக்கல அப்படின்னு ஒரு சுச்சுவேஷன் வரும்போது தலைமையை மாற்றுவதை வந்து அவர்கள் வந்து என்னைக்கே இருந்தாலும் விரும்புவார்கள். சோ அந்த கட்சிக்கு வந்து உட்கட்சி விவகாரம் வந்து நிறைய நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறது வந்து நம்ம குத்துமதிப்பா நம்ம வந்து பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். ஆனா இப்ப எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, அவர் வந்து அந்த சினிமா படம் பார்த்துட்டு வெளியே வந்தோன்னு அந்த ஒரு ஃபீலிங் இருக்கும்ல, அந்த மாதிரி வந்து அவர் ஒரு புதுவிதமான ரெக்கை முளைத்து பறப்பதற்கு வந்து தயாராக இருக்கிறார். ஏன்னா புதுசா ஏதோ ஒரு கூட்டணி அமையும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கனவு கோட்டையில வந்து ஒரு எடப்பாடி பழனிசாமி சுத்தி கொண்டு இருக்கிறார். தன் கட்சியினுடைய தொண்டர்களை நம்பாமல், தன் கட்சியினுடைய நிர்வாகிகளை நம்பாம புதுசா வெளியில இருந்து வர நடிகர் வந்து கட்சியை காப்பாற்றி விடுவார், கரை சேர்த்து விடுவார் அப்படிங்கிறதை வந்து எடப்பாடி பழனிசாமி யோசிச்சுட்டு இருக்க மாதிரி நமக்கு தெரியுது. சோ அதன் காரணமாக வந்து அவர் எதிர்கட்சி தலைவராகலாம் செயல்படல. ஏன்னா எதிர்கட்சி தலைவராக செயல்படணும் அப்படின்னா அனைத்து விஷயத்துக்குமே அவர்கள் குரல் கொடுக்கணும். இன்னைக்கு கூட அவர்கள் வந்து அரசு அதிகாரிகள் வந்து யார் எந்த பீரியட்ல வந்து ரொம்ப பிரஷரா இருந்தது அப்படின்னு சொல்லி
திரு ஏவா வேலு அவர்கள் வந்து நான் நேரடியாக எடப்பாடியை விவாதிக்க தயார், 2 பேரும் நாங்க விவாதிக்க தயார் அப்படின்னு சொல்லி, இதுல விவாதிக்கிறதுக்கு எல்லாம் ஒண்ணுமே இல்லை. அதாவது 2 பேர்ல யார் மிகப்பெரிய திருடர்கள் அப்படின்னு சொல்லி வேணா விவாதிக்கலாமே ஒழிய மத்தபடி நான் யோக்கியம் அப்படின்னு சொல்லி விவாதிக்கிறதுக்கெல்லாம் இங்க எந்த விதமான சாத்தியக்கூறுகளுமே கிடையாது. சோ எடப்பாடி பழனிசாமி அவருடைய அந்த பொறுப்பை தக்க வைத்துக் கொள்வதற்காக அவர் செய்யக்கூடிய ஒரு சில விஷயங்கள் தான். இன்னும் ஒரு தோல்வியை சந்தித்தால் அந்த கட்சியினுடைய நிர்வாகிகளே வந்து மிகவும் மனமுடைந்து விடுவார்கள். ஏன்னா இப்ப இருக்கக்கூடிய அவங்களுக்கு கிடைச்சிருக்க எலெக்ஷன் பர்சன்டேஜ் வெறும் 19% தான். 2 கோடி தொண்டர்களை கொண்ட கட்சி அப்படின்னு சொல்லிட்டு வெறும் 88 லட்சம் ஓட்டு வாங்கினாங்க அப்படின்னா நாங்க கேட்கறது என்னன்னா, அப்ப தொண்டர்களே உங்களுக்கு ஓட்டு போடலையா அப்படிங்கறதான் நாங்க கேட்க வேண்டிய ஒரு கேள்வியாக இருக்கிறது. சோ தொண்டர்களே ஓட்டு போடாத கட்சி வந்து கழுதை தேர்ந்து கட்டிடமான கதையா கட்சியினுடைய வளர்ச்சியிலிருந்து அதனுடைய வீழ்ச்சியை நோக்கி அதிமுக சென்று கொண்டிருக்கிறது. அந்த மடையை எப்படி காப்பாற்றுவது என்று தெரியாமல் எடப்பாடி பழனிசாமி முழித்து கொண்டிருக்கிறார். அதனால அப்பப்பைக்கு வந்து இந்த மாதிரி ஒரு சில ஸ்டண்ட் எல்லாம் செய்ய வேண்டிய விஷயத்துல எடப்பாடி இருக்கார். சோ அவரா எங்களது நாங்க பாஜக காரனா நாங்க பார்க்கும்போது என்னன்னா, யானை தன் தலையில தூக்கி மண்ணவாரி போட்டுக்கிற மாதிரி அவரே தன் தலையில தூக்கி மண்ணவாரி போட்டுக்கிட்டதான் நாங்க பாக்குறோம். சுபாஷ், நீங்க நிறைய சொல்லியிருக்கீங்க அதிமுக வந்து இன்னும் கூட தன்னுடைய இதை வந்து இழந்த பொலிவை மீட்டு வரல அப்படிங்கிற மாதிரி நிறைய சொல்லிட்டே இருக்கீங்க. ஆனா இந்த கட்சி கூட தான் நீங்களுமே கூட்டணிக்காக 2024 கடைசி வரைக்கும் ஒரு பகீரத பிரயத்தனம் பண்ணீங்க. அப்போ உங்களுக்கு தெரியலையா? இப்ப எடப்பாடி அவர்கள் இப்ப நீங்க சொல்லும் போது தெரியுது 2024 தோல்விங்கிறதுனால 8 தோல்வி 10 தோல்வின்னு சொல்றீங்க. அப்போ அதுக்கு முன்னாடி அவர் 9 தோல்வி 7 தோல்வி அடைந்தாரு. அப்ப அவர் கூட தானே நீங்களும் கூட்டணியில் பயணித்தீங்க? இல்ல உண்மைதான் சுபாஜி. இதுல என்னன்னா, நாங்க வந்து ஒரு கால்குலேஷன்ல நாங்க சொல்றோம் அப்படின்னா, தேசிய கட்சியாக இருக்கக்கூடிய நாங்க வந்து எங்களுக்கு வந்து 400+ அப்படிங்கிற ஒரு டார்கெட்டை நோக்கி நாங்கள் சென்று கொண்டு இருந்தோம். நாங்க வந்து இது வந்து லீகல் இல்லீகல் அப்படிங்கறதெல்லாம் தாண்டி நாங்க என்ன சொல்றோம்னா, இது வந்து தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய ஒரு எலெக்ஷன் கால்குலேஷன். இப்போ நிறைய பேர் வந்து சொல்றதை நம்ம கேட்டிருப்போம். அதிமுகவோட பாஜக ஒரு வேளை கூட்டணியில் இருந்திருந்தா குறைஞ்சது ஒரு 25-30 சீட்டுகளை வந்து தமிழகத்துல வந்து பாஜகவும் அதிமுக கூட்டணியும் சேர்ந்து வென்றிருக்கும் அப்படின்னு சொல்லி. நாங்க கூட்டணியை முறித்துக் கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது வந்து எங்களுடைய எண்ணம் கிடையாது. கூட்டணியை இனிமேட்டு நாங்க என்டிஏ கூட்டணியில இருக்க மாட்டோம். ஏன்னா எனக்கு தெரிந்தவரை எங்களுடைய கூட்டணி கட்சி என்டிஏ கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள்லயே அதிகமாக மரியாதையாக பார்க்கப்பட்ட நபர் வந்து எடப்பாடி பழனிசாமி. அதை எதை வச்சு சொல்றோம் அப்படின்னா, இந்தியாவினுடைய பிரதமர் வேட்பாளரை அறிவிப்பதற்கு முன்மொழியப்பட்ட நபராக பார்த்தார் அப்படின்னா எடப்பாடி பழனிசாமியை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பார்த்தாரு. அவர் முன்மொழிந்துதான் அவர் சால்வ போட்டு இவர் தான் அடுத்த பிரதமர் வேட்பாளர், நம்முடைய பிரதமர் வேட்பாளர் எடப்பாடி பழனிசாமி சொல்லிட்டு வர்றார். சொல்லிட்டு வந்து அடுத்த 1 மாசத்துல என்டிஏ கூட்டணியை விட்டு நாங்கள் வெளியேறுகிறோம் அப்படின்னா அந்த 1 மாசத்துக்குள்ள நடந்த விஷயங்கள் என்ன? எங்களுக்கும் பாஜகவுக்கும் அதிமுகவுக்கும் என்ன அப்படிப்பட்ட பனிப்போர் ஏதாவது நடந்ததா என்ன? அப்படியெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. நாங்க எடப்பாடி பழனிசாமியோட கூட்டணியில இருக்கும்போது சட்டமன்ற தேர்தல்ல நல்ல ஒரு ரிசல்ட் தான் வந்தது. நாங்க பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல மிகப்பெரிய ஒரு தோல்வியை சந்தித்து இருந்தாலும் கூட கிட்டத்தட்ட 80-85 தொகுதிகள் பக்கம் நாங்க சட்டமன்ற தேர்தலில் சந்திச்சோம். வட மாவட்டங்கள் எல்லாத்திலயுமே நல்ல ஒரு ரிசல்ட் இருந்தது. இப்போ நாங்க பெற்று இருக்கக்கூடிய இடங்கள் எல்லாத்திலயுமே இப்ப அந்த ரிசல்ட் கம்மியா இருக்கிறதுக்கு ஒரு முக்கிய ரீசன் என்னன்னா, பாஜக வெளியேறியது வந்து அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு அடி. ஏன்னா சென்னையை பொறுத்தவரை கூட நீங்க எடுத்துக்கங்க, இந்த தமிழ்நாட்டை வந்து என்னைக்குமே சென்னை வந்து ஒரு ஹாட் ஏரியா அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அந்த இதயம் வந்து சென்னை தான் தமிழக அரசியலை பொறுத்தவரை. அந்த அரசியல்ல வந்து 3 இடங்களிலுமே வட சென்னை, தென் சென்னை, மத்திய சென்னை, இந்த 3 இடங்களிலுமே பாஜக 2ஆம் இடத்துக்கு போய் அதிமுக 3ஆம் இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்கு. ஓட்டு காம்ப்ரமைசிங் சொல்லி நீங்க பாத்தீங்கன்னா பாஜக வாங்கிய ஓட்டுல பாதி கூட ஏடிஎம்கே வாங்கல. சென்னையில ஜெயக்குமார் அவர்களுடைய மகன்லாம் கிட்டத்தட்ட 2000 ஓட்டு 3000 ஓட்டுல தான் டெபாசிட்டே காப்பாத்திட்டு போனாரு. சோ அந்த அளவுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு அடியை வந்து பாஜக வந்து அதிமுகவுக்கு வழங்கியது. இதுல திமுக வழங்கியது அப்படிங்கறதெல்லாம் தாண்டி கூட்டணி முறித்து கொண்டதன் விளைவுதான் அதனுடைய ஒரு மிகப்பெரிய விஷயம். மற்றபடி நீங்க கேட்கிற மாதிரி இதே மாதிரி தோல்விகளை வந்து வரிசையாக எடப்பாடி பழனிசாமி வச்சிருக்காரு அப்படின்னா, எடப்பாடி பழனிசாமியின் தலைமை மீது எங்கள் தலைமைக்கு வந்து ஆரம்பத்துல இருந்தே கொஞ்சம் ஈடுபாடு இல்லதான். அது வந்து எங்க மாநில தலைவரனுடைய பேச்சுல நிறைய தெரிந்திருக்கும். ஆனா கூட்டணியை விட்டு வெளியேறி வந்ததுனால நாங்க திருப்பி அதை பத்தி ஒரு கமெண்ட்ஸா சொல்ல விரும்பல. பட் ஆனா கூடிய சீக்கிரம் வந்து எங்களை பொறுத்தவரை என்னன்னா அதிமுக தலைமையில மிகப்பெரிய ஒரு மாற்றம் வரும் அப்படின்னு சொல்லிதான் நாங்களும் நினைக்கிறோம். சுபர், அப்போ வந்து 2026 தேர்தல் களத்தை வந்து பாஜக வந்து அதிமுகவின் துணையுடன் சந்திக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இதுல உண்மை என்ன அப்படின்னா, எங்களுடைய மாநில தலைவர் சொன்ன விஷயங்கள் வந்து 2026 எந்த கட்சியுமே பெரும்பான்மையை பெற்று ஆட்சி அமைக்காது அப்படிங்கறதான் அவர் தெளிவா சொல்லியிருக்காரு. ஏன்னா போயிட்டு இருக்க கரண்ட் பாலிடிக்ஸ் சுச்சுவேஷனும் அப்படிதான், அதை நோக்கி தான் போய்கிட்டு இருக்கிறது. யாருக்குமே ஒரு மெஜாரிட்டி கிடைக்காம தமிழகத்துல வந்து ஒரு கூட்டணி ஆட்சி அமைக்கக்கூடிய சூழ்நிலை தான் அமைஞ்சிருக்கு. எங்களுக்கு என்ன அப்படின்னா, நாங்க வந்து ஆன்டி டிஎம்கே மோட்ல இருக்கோம். சோ
எங்களுடைய ஐடியாலஜி, எங்களுடைய சித்தாந்தத்தை நோக்கி இருக்கக்கூடிய கட்சிகளை வந்து நாங்கள் நிச்சயமாக ஒன்றிணைக்க முயற்சி செய்வோம். அது மாநில தலைமை, தேசிய தலைமையினுடைய அப்ரூவலுக்கு அப்புறம் நாங்க சொல்றது. ஒருவேளை தேசிய தலைமை வந்து அதை ஏத்துக்கிறாங்க, மாநில தலைமை அதை ஏத்துக்கிறாங்க அப்படின்னா நிச்சயமாக அது நடைபெறுவதற்கு கூட ஒரே சித்தாந்தங்களோட இருக்கக்கூடிய கட்சிகள் ஒன்றிணைவதற்கு, அதாவது திமுகவை எதிர்க்கக்கூடிய கட்சி, நான் எல்லா கட்சியும் சேர்த்துதான் சொல்றேன், எதிர்க்கக்கூடிய கட்சிகள் வந்து ஒன்றிணைவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஆனா நாங்க சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, எங்க தலைமையை ஏற்று எந்த கட்சி வந்து வருகிறார்களோ அவர்கள் வந்து நிச்சயமாக எங்களுடைய கூட்டணி என்டிஏ கூட்டணியாகத்தான் தமிழகத்திலும் அது வந்து தொடரும் அப்படிங்கிறது தான் நாங்க ரொம்ப தெளிவா இருக்கக்கூடிய விஷயம். இது எல்லாத்துக்குமே நாங்க எல்லாரும் சொல்ற மாதிரி தான், எல்லா கட்சிக்காரங்களும் சொல்ற மாதிரி தான். அதுக்கு இன்னும் கால அவகாசம் இருக்கிறது, இன்னும் 1 வருஷம் 1.5 வருஷம் காலம் இருக்கு. சோ நல்லதை நடக்கும் அப்படிங்கறது வந்து நாங்களும் நினைக்கிறோம். சபரி, நீங்க தொடர்ந்து பேசும்போது நிறைய விஷயங்கள் சொல்றீங்க. அதிமுக வந்து என்டிஏ கூட்டணியில எப்படி பிக்ஸ் ஆயிருந்தாங்க, ஏன் வெளில போனாங்க, திரும்பி அவங்க வருவதற்கான வாய்ப்புகள் எப்படி இருக்கு, அதை தாண்டி புதிய நடிகரினுடைய வருகையை எதிர்பார்த்திருக்காங்க அப்படின்னு. தமிழகத்துல எப்பவுமே வந்து ஒரு தேசிய கட்சின்னு சொல்ல மாட்டேன், இந்த திராவிட கட்சிகளுக்கான மாற்று வந்து தேவை இருந்து கொண்டே இருந்தது. அது மதிமுக வந்து வரும்போது அவங்களோ அப்படின்னு நினைச்சாங்க, விஜயகாந்த் வரும்போது அவங்களோ அப்படிங்கிற மாதிரி எல்லாம் மக்கள் நினைச்சு நிறைய ஓட்டு போட்டிருக்காங்க. ஆனாலும் இன்னும் மிகப்பெரிய தேசிய கட்சின்னு சொல்றோம், ஜனநாயக நாட்டுல பாஜகவை மிகப்பெரிய தேசிய கட்சின்னு சொல்றோம். அப்படி இருக்கிற பாஜக ஏன் வந்து தமிழகத்துல அந்த வேவை வந்து இன்னும் கேப்சர் பண்ணலன்னு நினைக்கிறீங்க? விஷயம் என்னன்னா, இங்க வந்து இருக்கக்கூடிய ஐடியாலஜிஸ், நாங்க வந்து நீங்க பொதுவா தமிழ்நாடு அப்படின்னு சொல்லி மட்டும் சொல்லாம நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் என்னன்னா, தென் தமிழக, தென் இந்தியா, அந்த சவுத் இந்தியா மொத்தத்தையும் சேர்த்து சொல்றேன். ஏன்னா இந்த 4 மாநிலங்கள்லயுமே வந்து மற்ற மாநிலங்கள் போல எளிதில் வந்து எங்களுடைய தலைவர்களுடைய ஐடியாலஜியை கொண்டு போய் சேர்த்துறது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் ஸ்டார்டிங்ல இருந்தே. ஏன்னா இப்போ இதுக்கு முன்னாடி வாஜ்பாய் அவருடைய அந்த விஷயங்கள் அவர் சொல்லும் போதெல்லாம் இங்க தமிழகத்துல அதிகமா ஹிந்தி தெரியாத ஒரு காரணம் இருந்தது, மொழியினுடைய பிரச்சனை இருந்தது. சோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நாங்க கொண்டு வந்து அந்த ஐடியாலஜியை இங்க கொண்டு வரது வந்து ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு. இந்த இடத்துல குறுக்கிடுவதற்கு மன்னிக்கவும், நீங்க வந்து மொழி ஒரு பிரச்சனை, நீங்க காங்கிரஸ்க்கும் அதே பிரச்சனை இருந்ததே, ஆனா காங்கிரஸால ஈஸியா வர முடிஞ்சதே. காங்கிரஸ்னால ஈஸியா வர முடிஞ்சது இல்ல, காங்கிரஸ் ஏற்கனவே இருந்ததை தொலைச்சிட்டு உட்கார்ந்து இருந்தாங்க. சோ அவர்கள் வந்து சுதந்திரம் அடைந்தவுடன் காங்கிரஸ் வந்து நாங்க தான் ஆட்சியில் இருக்க போறோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சோ அவர்களுக்கு உண்டான தலைவர்கள் வந்து இங்க தமிழகத்துல வந்து அவர்களுடைய கருத்தை சொல்லக்கூடிய தலைவர்கள் தமிழகத்துல இருந்தாங்க. விஷயம் என்னன்னா, காமராஜர் சொல்வதுதான் மொத்த இந்தியாவுக்குமே டிரான்ஸ்லேட் ஆச்சே ஒழிய அங்க ஹிந்தில இருந்து யாருமே சொல்லல. காமராஜர் தமிழ்ல என்ன சொல்றாரோ அது வந்து ஹிந்தில இருந்து டிரான்ஸ்லேட் ஆச்சு. ஆனா தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, காமராஜரே அந்த கட்சியை விட்டு காங்கிரஸை விட்டு வெளியேறி ஸ்தாபன காங்கிரஸ்னு ஒண்ணு தனியா ஆரம்பிச்சு என்னைக்கு வெளியே போனாரோ அன்னைக்கே காங்கிரஸினுடைய அழிவு ஆரம்பிச்சது. முத்துராமலிங்க தேவரை கைது செய்து, தவறான கேஸ்ல கைது செய்து அவரை என்னைக்கு சிறையில் அடைச்சாங்களோ அன்னைக்கே காங்கிரஸினுடைய அழிவு ஆரம்பிச்சிருச்சு. சோ காங்கிரஸ் வந்து இன்னைக்கு பாஜக, தமிழக பாஜக இருக்கிற இடத்துல காங்கிரஸ் இருக்கா அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, எங்களுடைய 10% வாக்குகளை கூட காங்கிரஸ் பெறாது அப்படின்னு சொல்லி தான் நாங்க சொல்லுவோம். காங்கிரஸ் வந்து இன்னைக்கு வந்து திமுக கொடுக்கக்கூடிய ஐசியூ ஆக்சிஜனை வைத்துக் கொண்டு மட்டும் தான் தப்பிச்சுட்டு இருக்க ஒழிய எங்களை மாதிரி தனித்து போட்டியிடுவதற்கோ இல்லை எங்கள் தலைமையில் தனியாக ஒரு கூட்டணி அமைத்து நிற்கிற மாதிரி காங்கிரஸ் தலைமையில கூட்டணி அமைத்து போட்டியிடுவதற்கு வந்து காங்கிரஸ் தலைவர்கள் யாராவது ஒத்துக்குவாங்களா அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா கண்டிப்பா ஒத்துக்க மாட்டாங்க. ஏன்னா அங்க இருக்கிறது 4 பேருக்கு எம்பி சீட்டு வேணும், எம்எல்ஏ சீட்டு வேணும், அவ்வளவுதான். அதற்காக மட்டும்தான் நாங்க கட்சி நடத்தி கொண்டு இருக்கிறார்களே ஒழிய காங்கிரசனுடைய அழிவெல்லாம் தமிழகத்துல என்னைக்கும் நடந்துருச்சு. ஆனா எங்களுடைய சித்தாந்தம் வந்து வளர்ச்சி அப்படிங்கறத மட்டும் தான் பேஸ் பண்ணி போயிட்டு இருக்கு. அவர்கள் வந்து இன்னும் ஒட்டுணியாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். நான் அப்படி கிடையாது. பாஜகவை பொறுத்த வரைக்கும் இந்த தென்னிந்தியா சைட்ல என்னைக்குமே கேப்சர் பண்றது ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல கொஞ்சம் ஹடல்ஸா இருந்தது. ஆனா அதுக்கப்புறம் மக்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமா புரிஞ்சுக்க, கிட்டத்தட்ட நாங்க கர்நாடகாவை முதலில் பிடித்தோம், இன்னைக்கு வந்து தெலுங்கானா, ஆந்திரா இங்கெல்லாம் மிகப்பெரிய ஒரு பலம் வாய்ந்த கட்சியாக இருக்கிறோம். தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் கூட 1998 சமயங்கள் எல்லாம் வந்து பாஜக வந்து மிகப்பெரிய ஒரு சக்தியாக தான் இருந்தது. வாஜ்பாய் அவர்களுடைய ஆட்சி அமையும் போது 99 அமையும் போது மிகப்பெரிய ஒரு சக்தியாக தான் இருந்தது. ஆனா விஷயம் என்ன அப்படின்னா, அதற்கு அப்புறம் இருந்தக்கூடிய எங்களுடைய அந்த ஒரு ஸ்ட்ராங் பேஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு அமைப்பை நோக்கி மட்டும்தான் சென்று கொண்டிருக்கிறது. சோ இப்போ வந்து அதனுடைய தாக்கம் வந்து இப்போ கொஞ்சம் அதிகமா இருக்கு. மக்களுக்கு வந்து மீண்டும் தேசியத்தின் பக்கம் திரும்புவதற்கு வந்து ஒரு வாய்ப்பு அமைந்திருக்கிறது. இது கிட்டத்தட்ட ஒரு 7-8 வருட காலங்களாக. சோ அதனுடைய விளைவுதான் பாஜகவுக்கு நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு வாக்கு வங்கி. அதனால தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, நாங்க யோசிப்பது வந்து இன்னும் கூட 4 வருட காலம் 5 வருட காலம் சேர்த்து ஆனாலும் சரி, எங்களுடைய சித்தாந்தத்தை முழுவதுமாக மக்களிடம் கொன்று சேர்த்து அதன் மூலியமாக தமிழகத்தில் ஆட்சியை பிடிப்பதற்கு மட்டும்தான் பாஜக விரும்புவதை ஒழிய மற்ற கட்சிகள் போல நாங்கள் ஒட்டுணியாகவோ இல்ல ஒரு பேக்டோர் வழியாகவோ வருவதற்கு வந்து பாஜக நிச்சயமாக முயற்சிக்கவில்லை சுபாஜி. அதனால கொஞ்சம்
இட்ஸ் ஸ்லோ ப்ராசஸ், பட் இட்ஸ் சக்சஸ்ஃபுல் ப்ராசஸ். அதான் நான் சொல்ல விரும்புறேன். சபரி, நிறைய விஷயங்கள் பேசிட்டே இருக்கும்போது முக்கியமான ஒரு விஷயத்தை நம்ம தவிர்க்க முடியாது. அதாவது இங்க வந்து எப்பவுமே நீங்க 2026 தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை சொல்ற மாதிரி கூட்டணி கட்சிக்கு பாசிபிள் இருந்தாலும் கூட திமுகவினுடைய அந்த கூட்டணி வந்து கலையாம கூட்டணி கட்சிக்கு பாசிபிள் கிடையாது. ஏன்னா இப்பவுமே அவங்கதான் அதிகமான வாக்கு வங்கியை பெற்றிருக்காங்க. அதையும் மீறி வேற என்ன மாதிரியான ஒரு ஸ்ட்ராட்டஜில பாஜக முன்னேற போகுது 2026? 2026 அந்த சட்டமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் பாஜகவினுடைய கூட்டணி அப்படிங்கிறது வந்து ஏற்கனவே அண்ணாமலை அவர்கள் சொன்னது போல தமிழகத்தை வந்து கூட்டணி ஆட்சி அமைவதற்கு தான் மிகப்பெரிய ஒரு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ எங்களுடைய ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கறதெல்லாம் ஒன்றும் பெருசா இல்ல சுபாஜி. எங்களுக்கு என்னன்னா எங்களுடைய தலைமையை ஏற்று எங்களுடைய சித்தாந்தத்தோகோ ஒன்று சேரக்கூடிய கட்சிகளை பேஸ் பண்ணி தான் போறோம். ஆனா திமுகவை பொறுத்த வரைக்கும் நீங்க சொன்னீங்கல்ல, இந்த கூட்டணி எல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு, அவர்களை வந்து விடுதலை சிறுத்தைகள் இருக்காங்க. இதுல என்னன்னா விடுதலை சிறுத்தைகள்லாம் என்னைக்குமே ஒரு ட்ரஸ்டட் பார்ட்னர் அப்படின்னு சொல்லி எல்லாம் நீங்க சொல்லவே முடியாது. ஏன்னா இப்போ வந்து கள்ளக்குறிச்சியில வந்து கள்ளச்சாராய மரணத்திற்காக அவர்கள் வந்து மதுவை எதிர்த்து வந்து போராடினாங்க. அதெல்லாம் எதற்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா அவர்களுக்கு தெரியாதா, விற்கிறது யாருன்னு தெரியும், வாங்கி குடிக்கிறது யாருன்னு தெரியும், விற்கிறது தமிழக அரசு. சோ அவர்களுடைய கூட்டணியில் இருக்கக்கூடிய ஸ்டாலினை போய் நேரடியா போய் கேட்கலாம். ஆனா அதெல்லாம் மீறி கூட திருமாவளவன் போராட்டம் பண்றாரு அப்படின்னா அவர் வந்து டிமாண்ட் வைக்கிறார். இந்த விஷயங்களை தான் நம்ம பார்க்கணும். எங்களுக்கு வந்து போன தடவை 20 சீட்டு கொடுத்தீங்க, 15 சீட்டு கொடுத்தீங்க, இந்த தடவை வந்து எனக்கு 20 சீட்டு கொடுத்துருங்க, இல்லைன்னா நான் ஏடிஎம்கே கூட போயிடுவேன், இல்லைன்னா விஜய் கட்சி கூட கூட்டணிக்கு போயிடுவேன் அப்படிங்கிற மாதிரி நேரடியாகவோ மறைமுகமாகவோ ஸ்டாலின் அவர்களை மிரட்டுவதான் நம்மளால இதுல பார்க்க முடியுது. இது வந்து இவருக்கு மட்டும் கிடையாது, அவர்கள் கூட்டணியில இருக்க எல்லா கட்சியுமே அப்படிதான். எஸ்டிபிஐ கட்சியாக இருந்தாலும் சரி, அங்க இருக்கக்கூடிய தமிழக முஸ்லீம் லீக் கட்சியாக இருந்தாலும் சரி, இவர்கள் எல்லாத்துக்குமே வந்து ஆல்டர்னேட்டிவ் சோர்ஸ் அப்படிங்கறதெல்லாம் இப்ப ஆட்டோமேட்டிக்கா உருவாகி இருக்கு. காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் கூட அதுதான். ஏன்னா காங்கிரஸ் கட்சி தலைவர்கள் வந்து மேடையில பேசுறதெல்லாம் நம்மளால பார்க்க முடியாது. நம்ம வந்து திமுக துணையோட தான் ஜெயிச்சிருக்கிறோம் அப்படின்னு சொல்லும் போது அப்ப திமுக விட்டு நம்ம இந்த தடவை ஏடிஎம்கே போனா என்ன அப்படிங்கிற மாதிரி அவர்களுக்கு எண்ணம் கூட இருக்கலாம். இது எல்லாமே பாசிபிலிட்டி வேஸ்ட் தான். மற்றபடி வந்து திமுக வந்து தங்களுடைய கூட்டணியில வந்து ஸ்ட்ராங்கா இருக்காங்க அப்படிங்கறதெல்லாம் கூட்டணியை பொறுத்த வரைக்கும் கடைசி நேரத்துல தான் என்னைக்குமே முடிவாகும். அவர்கள் கேட்கக்கூடிய 20 சீட்டு தரல அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா திமுக திட்டிட்டு எதிர்கட்சியில போய் சீட்டு கேட்கக்கூடிய வேலைகள்ல அத்தனை கட்சிகளுமே இறங்கும். இது வந்து நம்ம இன்னைக்கு நேரத்தா பார்க்கல. 1960 இருந்து திமுக என்னைக்கு கட்சியை துவங்கினாங்களோ அன்னையில இருந்து இந்த ஒரு கல்ச்சரை கொண்டு வந்ததே திமுக தான். சோ இது வந்து அவர்களுக்கே வந்து பாதகமாக முடியக்கூடிய சூழ்நிலையாக கூட 2026 நிச்சயமாக அமையும். சோ எங்களுடைய கூட்டணி இந்த ஸ்ட்ராட்டஜி எல்லாத்தையுமே படத்துல சொல்ற மாதிரி எல்லாம் மேல இருக்கவங்க பாத்துக்குவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு நம்பிக்கையில தான் நாங்களும் போயிட்டு இருக்கோம். மற்றபடி எல்லாமே நல்லதான் நடக்கும் அப்படின்னு சொல்லி தான் நம்புறோம். 2026 நிச்சயமாக திராவிட மாடல் இல்லாத ஒரு ஆட்சி அமையும் அப்படிங்கிறது வந்து மட்டும் எங்களால உறுதியா சொல்ல முடியும் சுபாஜி. சபரி, பொறுத்திருந்து பார்ப்போம். 2026 திராவிட மாடல் இல்லா தமிழகமா, என்ன கூட்டணி ஆட்சியா என்பதை மீண்டும் நல்லதொரு சந்திப்பில் சந்திக்கலாம். சபரி, நன்றி, வணக்கம். நன்றி சுபாஜி.